அம்மாஜி வந்துட்டாங்க. மாலை கூட மாலை கூட. நினைச்சேன் இவனை போய் குர்காவ் செலக்ட் பண்ணீங்களா? பாருங்க எத்தனை ஆம்பளைங்களை உள்ள அலோ பண்ணி வச்சிருக்கான்னு. ஆம்பளைங்களை வெறுக்கிற இந்த வீட்டுல எத்தனை ஆம்பளைங்களை உள்ள விட்டுருக்கானு. இவெல்லாம் ஒரு ஆம்பளை. வாட் இஸ் திஸ்? உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு வந்தாங்க, அதான் உள்ள விட்டேன். இப்ப கூட பாருங்க கார்டன்ல தான் உட்கார வச்சு. அதுக்கு இத்தனை பேரா? அதுவும் ஆம்பளைங்களை வெறுக்கிற இந்த வீட்டுக்குள்ள. இந்திரா தேவி, இந்திரா தேவி, இந்திரா தேவி, இந்திரா தேவி, இந்திரா தேவி, இந்திரா தேவி, இந்திரா தேவி. நீங்க இந்த ஜில்லா எஸ்டேட் ஓனர் அசோசியேஷன் பிரசிடென்ட் ஆனதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்திரா தேவி, இந்திரா தேவி, இந்திரா தேவி, இந்திரா தேவி, இந்திரா தேவி. இந்தாங்க வாங்கிக்கங்க. மேடம், நான் உங்களை என்னைக்குமே விரோதமா நினைச்சதில்லை. சரி, ஏதோ உங்க மேல கொஞ்சம் மனக்கசப்பு இருந்தாலும் நானா எந்த துரோகமும் உங்களுக்கு செஞ்சதில்லை. யாரோ உங்களுக்கு செய்யற கெடுதலுக்கு பழி என் மேல வருது. அது உங்களுக்கு இப்ப தெரியாது, பின்னாடிதான் தெரியும். இந்த தட்டுக்கும் உங்க பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லையே. ஐயோ, இந்த தட்டு எதுக்குன்னா நம்ம சமரசத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம 2 பேரும் சம்பந்தி ஆகிறதுக்கும் தான். என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லைங்க. ஃபாரின்ல என் பையனும் உங்க தங்கச்சியும் ஒரே காலேஜ்ல படிச்சிருக்காங்க. ஒரே கிளாஸ் இல்லைங்க, ஒரே காலேஜ், அவ்வளவுதான். இங்க வந்துதான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருக்காங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் காதல மாறிடுச்சு. இப்ப 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. அவங்களா எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பெரியவங்க நம்ம நல்ல முடிவு எடுத்துட்டா மரியாதையா இருக்குமேனு தான் சம்பந்தம் பேச வந்திருக்கேன். நினைச்சேன் நிறைய எஸ்டேட் ஓனருங்க உனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் இந்த பிரசிடென்ட் பதவியை எனக்கு விட்டு கொடுத்தியே. அப்பவே நினைச்சேன் என்ன ஒன்ன விட்டு கொடுத்து இன்னொன்னு பிடிக்கலான்னு வந்தியா? Get out. ஐயோ, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. உங்க தங்கச்சியோட நல்வாழ்க்கைக்காகத்தான் நான் ஒரு தட்டுல இவ்வளவு வெயிட்ட வச்சிருப்பீங்க. மரியாதை வெளியே போயிடு. என்ன போக மாட்டியா? அவங்க சொன்னாதான் போவியா? அவங்க என்ன அப்படி சொல்லிட போறாங்க? நானும் என்னோட தங்கச்சி என் குடும்பமும் எந்த ஆம்பளைங்களும் நம்பி வாழ மாட்டோம். ஆம்பளைங்களோட துணை இல்லாம எங்களால வாழ்ந்து காட்ட முடியும். அப்படியே ஆம்பளைங்க 2-3 பேர் இருந்தாலும் அவங்களாம் எங்களுக்கு கீழே வேலைக்காரங்களா இருக்க முடியுமே தவிர எங்களுக்கு துணையாவோ எங்களை ஆளவோ முடியாது. மரியாதை என்னோட பாடி கார்டு காசி. உங்க எல்லாரையும் அடிச்சு துரத்துறதுக்கு முன்னாடி நீங்களே வெளியே போயிடுங்க. கெட் அவுட் அப்படின்னு சொல்ல போறாங்க. அதுக்கு நீங்களே வெளியே போயிடலாம்ல. என்ன மேடம் இன்னும் நிக்கிறாரு பாருங்க. முறைகிறான், கண்ணுக்கு தெரியல. போயா முறைகிற நீ தட்டு மாலை வேற ஓடா. சீக்கிரம் வாங்கடா, ஓட்ட வண்டி வச்சுக்கிட்டு. குருக்கா போடா, போய் கதவை தொடரா. என்ன முறைகிற? மேடம் சொன்னதா கேப்பியா? மேடம் தான் சொன்னாங்க போடா. உனக்கு இந்த கதை தான். இரு ஒரு நாள் வெளியே அனுப்பிச்சுறேன். என்ன கை கட்டுற? போங்கடா, சவுண்ட் விடாம போ. மூடுறா கதவை. முறைக்காம மூடு. எப்படிமா அந்த ஆள் இப்படி பேசி போறான்? நாங்க ஒரே காலேஜ்ல வேற வேற கிளாஸ்ல படிச்சோம், அவ்வளவுதான். அதெல்லாம் கிடையாது. அந்த வில்லனோட பையனை நீங்க காதலிக்கிறீங்களா காதலிக்கலையா? ஒன்லி ஒன் கொஸ்டின். காதலா? யார் சொன்னது? மறுபடியும் முதல்ல இருந்து வராங்க பாருங்க. நல்லா சமாளிக்கிறேன். இது எனக்கும் என் தங்கச்சிக்கும் உள்ள பிரச்சனை. நீ வெளியேறு. ஐஷு, what is this? ஐயோ அக்கா. மாட்டியா? மாமா யாரு? மாட்டியா? என்னாச்சு? உனக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேக்கா. உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாதா? உன் சம்மதம் இல்லாம நான் யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். ஐயோ இல்ல, அவங்க காதலிக்கிறாங்க, எனக்கு நல்லா தெரியும். என் தங்கச்சி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உன் மேல வச்சிருக்கிறது வெறும் பாசம்தான். ஆனா நீ என் மேல உயிரியே வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு எதிராக நடக்க மாட்டேன்னு எனக்கு தெரியுமா? அழாத, கூட்டிட்டு போ. ஐயோ சென்டிமெண்டா பேசி கவுத்துட்டாங்களே. ஐயோ இல்லங்க, அவங்க காதலிக்கிறாங்க, எனக்கு தெரியும். I know. என்ன திடீர்னு புரியாத புது ரகுவரன் மாதிரி ஆயிட்டேன். எரியுது வயிறு, கபகபகபகன்னு எரியுது. 44 எஸ்டேட்டுக்கும் வேற எவனோ ஒருத்தன் ஓனராக போறான். இவனை பெத்து என்ன பிரயோஜனம், வளர்த்து என்ன பிரயோஜனம், ஃபாரின்ல படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்? இவர் காபி சாப்பிட்டு இருக்கிறது உங்களை மாதிரி பான் பராக் போட சொல்றீங்களா? டேய், உனக்கு எடுத்தானே அந்த பொண்ணு வீட்டுக்கு சம்மந்தம் பேச போனேன். நீ அந்த பொண்ணு உன்னை காதலிக்கிறேன் சொன்னேன். அந்த பொண்ணு மட்டும் இல்ல, நானும் அவளதான் காதலிக்கிறேன், அவளதான் கல்யாணம் பண்ணிப்பேன். செருப்படிதான். ஏன்பா? உனக்கு இல்லடா, எனக்கு. இனியும் நான் அந்த வீட்டுக்கு சம்மந்தம் பேச போனா அவன் என்ன செருப்பாலையே தான் அடிச்சு அனுப்புவான். ஆமா, அதுவும் கூடயே இருக்கானே ஒரு பாடி கார்டு, அவன் பிஞ்சதா பழசா பார்த்து எடுத்து கொடுப்பான். ஆமா, அவன் மறந்துட்டாலும் கரெக்டா நீ வந்து எடுத்து கொடு. மத்தவங்கள பத்தி ஏன் பேசுறீங்க? அந்த பொண்ணு உங்களை பார்த்து காதலிக்கலன்னு சொல்லிச்சா? ஐயோ, இவரை பார்த்தா? யோ,
என்ன காதலிக்கலன்னு இவரை பார்த்து சொல்லிச்சா? அடடடடடடா. இந்த விஷயத்த அந்த பொண்ணை பார்த்து கேட்காம விட்டுட்டானே. இதுக்குதான் கொஞ்சம் படிச்சிருக்கணும்ன்றது. எங்க பாரியில போய் உங்களை மாதிரி கொஞ்சமா படிச்சிருக்கணுங்கிறீங்களா? அப்பா முதல்ல இவனுங்களை இங்க வெளியே அனுப்புங்க. இவனுங்களை இங்க வச்சுட்டு நம்ம எந்த ரகசியமும் பேச முடியாது. ஆமா, கொஞ்ச நேரம் எல்லாம் வெளியே போங்க. எப்படி வீட்டை விட்டு ஒரேடியா போக சொல்றீங்களா? டேய் ராசாக்கலாம், உங்களை வெளியே போக சொல்லுவனா? கொஞ்ச நேரம் வெளியே இருங்கப்பா. வாங்கடா. ஏன் போட்டுமே, ஒரே ஐடியா வீட்டை விட்டு போட்டுமே. நீங்க இவனுக்கு பயப்படுறீங்க? ஐயோ, அதுக்கு இல்லப்பா. நான் எங்கெங்க எந்தெந்த தப்பு பண்ணனேன், ஒரு காலத்துல எங்கெங்க பதுக்கி வச்சிருந்தேன், இப்ப எவன்கிட்ட கை நீட்டி கடை வாங்கியிருக்கீங்கிறதெல்லாம் அவனுக்கு தான்ப்பா தெரியும். அவனுங்களை வெளியே அனுப்பிச்சா என் மானமே போன மாதிரி. ஏன் இப்ப மட்டும் போலியா? போலீஸ் வரைக்கும். சரி, அதை விடுறா. அந்த பொண்ணு தான் உன்னை விரும்புறான்னு சொல்றீல்ல, பேசாம தூக்கிட்டு போய் திருட்டு தாலி கட்டி தள்ளிட்டு வந்துட வேண்டியதானே. போய் என் பையன் சொல்லிக்க வெக்கமா இருக்கு. ஐயோ, நான் ஒண்ணுமே சொல்லலைங்க, அதுக்குள்ள எப்படி நீங்க விஷயம் தெரிஞ்சு வந்துட்டீங்க? அந்த 3 பேர் தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்பா நான் சொல்லல, அதுக்குள்ள விஷயம் போலீஸ்க்கு போயிடும். ஐயா நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. சார் வந்தது அவர் பொண்ணு கல்யாணம் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்தாரு. பொண்ணுக்கு வயசு 45. உன்னை கேட்டாங்களா? இல்லைங்க சார். எங்க அப்பாவுக்கே 40 முடியல. இதுக்கெல்லாம் போய் யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்துட்டு ஏன் வீட்டுக்கு வரீங்க? யூனிஃபார்ம்ல வந்தாவே யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு சார் வளவளான்னு பேசிக்கிட்டு? பத்திரிக்கை சீக்கிரம் கொடுங்க. நிறைய எஸ்டேட்டுக்கு வசூல் போகணும்ல. என்ன வசூல்? அதாங்க மொய் பணம் வாங்குறதுக்கு. டேய், நீங்க மொய்யெல்லாம் ஒண்ணு வைக்க வேண்டாம், கல்யாணத்துக்கு வந்தா போதும். சரி சரி வந்துருங்க சார். ஆ, ஏங்க மொய் வேணும்னு பொய் தான் சொன்னீங்க. யாரு? நீங்க தான். அட, மொய் வேண்டான்னு சொன்னாதாண்டா நிறைய மொய் கொடுப்பாங்க. கிரிமினல் புத்திங்க உங்களுக்கு. இல்லைன்னா உங்களை எல்லாம் மேய்க்க முடியுமா? அக்கா, வீடியோ கேசட் வாங்கிட்டு சொன்னனே, என்ன கேசட் வாங்கிட்டு வந்திருக்க? பெண்கள் வீட்டின் கண்கள், ஆண்களை நம்பாதே, பெண் தெய்வம். ஏங்க இந்த டிவில கூட இந்த மாதிரி படம் தான் பாப்பீங்களா? ஏன் அடிமை பெண் ஆண் பாவம்லாம் பார்க்க மாட்டீங்களா? ஷட் அப். ஓகே, தேங்க் யூ. வண்டியை பார்த்து ஓட்டாமா? என்னாச்சு? என்ன சாகலையா? ஐயோ, ஆமா, யோ, அண்ணையா, ஐயோ. ஏன் அடிச்சா? நீ விழுந்து சாவறதுக்கு எங்க கார் தான் கிடைச்சதா? இந்த ஊர்லயே இதான் பணக்காரக்காரு. இந்த கிண்டலா? எதுடா நீ சாவணும்? நான் படிச்ச படிப்புக்கு இந்த சமுதாயத்துல வேலை கிடைக்கல, அதான் சாவணும்னு நினைச்சேன். ஓ, இந்த வயசுல இவ்ளோ படி படிச்சிருக்கீங்களா? என்ன சார் படிச்சிருக்கீங்க? 2ஆம் கிளாஸ் ஃபெயில். திமிரா பாத்தீங்களா? யோ, என்னையா சும்மா சும்மா அடிக்குற? அடிச்ச கொண்டு வர ராஸ்கல். அடிச்சு சாவடிச்சாலும் எனக்கு 3 லட்சம் தந்துரு. 3 லட்சமா? ஆமா, நீங்க இவ்வளவு பெரிய பணக்காரங்க, ஒரு சின்ன பையன் சாவடிக்கிறீங்க, 3 லட்சம் தர முடியாதா? உனக்கு எதுக்குடா 3 லட்சம்? எனக்கு இல்ல, எங்க ஃபேமிலிக்கு. ஃபேமிலிக்கா? ஆமா, எங்க ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஃபேமிலி தெரியுமா? எனக்கு ஒரு அப்பா, 2 அம்மா, 3 அண்ணன், 4 அக்கா, 5 வீடு. 5 வீடா? ஆமா, எனக்கு 2 அம்மா, 3 சின்ன அம்மா. புரியலையா? 3 செட்டப் எங்க அப்பாக்கு. அப்ப உங்க அப்பாவை வர சொல்லு, அவருக்கு நான் வேலை போட்டு தரேன். சார், எங்க அப்பா இருந்தா நான் ஏன் சார் வேலை கேட்டு வர போறேன்? எங்க அப்பா செத்துட்டார் சார். சரி, எங்க வீட்ல எதுவும் வேலை இல்ல, நீ வேற எங்கேயா போய் வேலை தேடிக்க. போப்பா போ. சார் போங்க சார், போங்க. இன்னைக்கு நீங்க தப்பிச்சிட்டீங்க. நாளைக்கோ 4 நாளைக்கோ இதே கார்ல வந்து சாவதான் போறேன். நீங்க நஷ்டம் 3 லட்சம் ரூபாய் கொடுக்க தான் போறீங்க. டே 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 நில்றா டே. என்ன வந்து சொல்லு. சரி, உனக்கு என்ன வேலை தெரியும்? சார், என்ன வேலை கொடுத்தாலும் கரெக்டா செய்யுங்க சார். இப்போ 10 பேர் காஃபி எடுத்து சொன்னா 5 காஃபி எடுத்து வந்து 10 பேர் கொடுப்பேன். 15 பேர் காஃபி எடுத்து சொன்னா 20 காஃபி எடுத்துட்டு வருவேன். 15 பேருக்கு 20 காஃபி? ஆமா சார், அத 3 வேளைக்கு சுட சுட வச்சு கொடுப்பேன். சரி, எங்க வீட்ல இந்த வாங்கிட்டு வர வேலைலாம் இல்ல, எடுப்பு வேலை தான். செய்வியா? நல்லா சும்மா க்ளீன் பண்ணிடுவேன். எப்போ வரணும்? எத்தனை மணிக்கு? என்ன அட்ரஸ்? என்னக்கா நீங்க பாத்துட்டு சும்மா நிக்கிற? அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வேலைக்கு ஆள் சேர்த்துட்டு இருக்கான். நான் ஒண்ணும் என் இஷ்டத்துக்கு வேலைக்கு சேர்க்கலங்க, அந்த பையனோட கஷ்டத்துக்கு தான் வேலைக்கு சேர்த்தேன். அதுக்காக ஒரு ஆம்பளை எங்க வீட்ல வேலைக்கு சேர்க்கிறதுக்கு நீ யாரு? நான் ஒரு ஆம்பளை இருக்கிறதுனால மட்டும் இல்ல, ஒரு மனுஷனா இருக்கிறதுனால. ஏய் ஐஸ்வர்யா, சின்ன பையன் தானே, பரவாயில்ல விடு, வா போலாம். உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் உருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்மேல் ஆசைதான், உன் தோள் சேர ஆசைதான், உன்னில் வாழ ஆசைதான், உனக்குள் உரைய ஆசைதான், உலகம். ஸ்டாப் இட். நான் பாட்டு பாட்ட நீயே பாடுற? எது? இந்தாடா, you know great SPB ஜெயசுதாஸ், அவங்க பாடின பாட்டு அவங்க முன்னாடியே பாடுவேன், அவங்களும் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. நீ என்ன ஆஃப்டர் ஆல் ஐஸ்வர்யா, நீ எல்லாம் என்ன? யூனோ KPS கேபி சுந்தராம்பாள், அவங்க பாடின பாட்டு பாட்டுமா? ஞானப்பழத்தை பிழிந்து ரசம் சாம்பார் எல்லாம் குடித்து. அப்படியே KPS மாதிரி இருக்குங்க வயசு. அப்ப நான் கிழவியா? சேச்சே, அதை என் வாயால சொல்ல மாட்டேன். ஆமாங்க, அந்த பாட்டி அவங்களை அப்படி டிஸ்டர்ப் பண்ணுது.
ஆனா ஏர்போர்ட்ல ஒரு ஆம்பளையோட கை கோத்து வந்தீங்களே அவரோட பாடின பாட்டா? ஹேய், உன்னை என்னால துரத்த முடியாதுன்னு நினைக்கிறியா? ஆளை வச்சு துரத்துறேன் பாரு. எப்படியோ நாம நினைச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது. உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் உருக ஆசைதான். யோ क्या கூர்க்கா தானே நீ? உள்ள வரல சல்யூட் அடியா. ओनली मैडम की सैल्यूट, आप भी नोट करें हम भी नोट करें, सैल्यूट है, जा जा। ரொம்ப கொலைகிற நீ, உன்கிட்ட எப்படி சல்யூட் வாங்குறது எனக்கு தெரியும். ए जा जा जा। ஏமா இதெல்லாம் ஒரு டிஃபனா? ஒரு டிஃபரண்ட் டேஸ்ட் இருக்கா? மனுஷன் சாப்பிடுவானத? ஏன் உங்க அக்கா சாப்பிடல? இது நாங்களா சாப்பிடுறோம்ல, நாங்களா மனுஷங்க இல்லையா? ஷட் அப், ஐ டிடன்ட் ஆஸ்க் யூ. Thank you. சரி, ஏன் கோபப்படுற? உனக்கு சாப்பாடு பிடிக்கலன்னா சமையல்காரிய மாத்தில, அவ்வளவுதானே. அதான் நானும் சொல்ல வந்தேன். ஃபாரின்ல எல்லாம் என்னென்ன வெரைட்டிஸ், எவ்வளவு ஐட்டம்ஸ், ஒவ்வொரு வேளைக்கும் ஒவ்வொரு டிஷ், ஒவ்வொரு டேஸ்ட். அப்படிலாம் சமைக்கிறதுக்கு நம்ம ஊர்ல எந்த ஆளும் கிடைக்க மாட்டாங்களே. வை? என்ன அப்படியே கிடைச்சாலும் செட்டிநாடு ஆச்சு, ஐயங்கார் மாமி அப்படிதான் கிடைப்பாங்க. 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல்ல சமைக்கிறதுக்கு எந்த பொம்பளையும் கிடைக்க மாட்டாங்க. எல்லா ஆம்பளைங்களால தான் முடியும். ஓகே, அப்ப ஒரு ஆம்பளை சமையல்காரனையும் வச்சுக்கிறது. ஏங்க, ஒரு ஆம்பளை பாடிகார்டு இருக்கும்போது, ஒரு ஆம்பளை கூர்க்கா இருக்கும்போது, ஒரு ஆம்பளை சர்வெண்ட் பாய் இருக்கும்போது, ஒரு ஆம்பளை குக் வைக்க கூடாதா? வைக்கலாமே. அதுவும் இந்த ஆள் ஒரு சர்வெண்ட் செலக்ட் பண்ணும்போது, நான் ஒரு சிஸ்டர், சொந்த தங்கச்சி, நான் ஒரு குக்க செலக்ட் பண்ண கூடாதா? நீங்க பேசுறது பார்த்தா ஏற்கனவே ஒரு சமையல்காரரை செலக்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தோணுது. எஸ். யோ சமையல்காரரே. அம்மா வணக்கம்மா. நான் நம்ம சமையல்கார மணி. இது என்னுடைய ஒரே பொண்ணு வடிவுன்னு பேரு. நமக்கு ஹெல்ப்பர் எடுபடி எல்லாமே இதாங்கம்மா. அம்மா இதுக்கு நீங்க தனியாக சம்பளம் தர வேணாங்கம்மா. மிச்சமா நான் சாப்பிட்டு சரி பண்ணிக்குமா. என்னை பத்தி நானே பெருமையை பேச மாட்டேங்கம்மா. நான் எல்லா ஊர் சமையலும் பண்ணுவேனுங்கம்மா. சைனீஸ், நார்த் இந்தியன், செட்டிநாடு, ராம்நாடு, கோயம்புத்தூர், திருச்சி, உளுந்தூர்பேட்டை, திண்டி வேணும். என்ன நீங்க மெட்ராஸ் பஸ் ரூட் சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா இருங்க தம்பி. இப்படி ஒவ்வொரு ஊர் சமையல் நான் நுணுக்கமா பண்ணுவேன்னு சொல்ல வந்துருங்க. அப்புறம் வந்துங்கம்மா, என்னை பத்தி நான் பெருமையை பேசிக்க மாட்டேங்கம்மா. அதாவது நான் சைவ சமைச்சேன்னா ஐயராட் சமையல் மாதிரியே இருக்குமா. நான்வெஜ் பண்ணுனா சைனீஸ் ஸ்டைல் இருக்குங்க. சைனீஸ்லயே வந்துங்க தவளை, பாம்பு, பல்லி. ஐயோ உங்களுக்கு பிடிக்காதுங்களா? மூஞ்சி சுளிக்கிறது பார்த்தாலே தெரியுது. அதை வேணா கட் பண்ணிக்கலாங்கம்மா. ஆனா என்னை பத்தி நான் பெருமையா பேசிக்க மாட்டேங்கம்மா. நான் ரொம்ப சிம்பிளுங்கம்மா. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த இடமெல்லாம் ரொம்ப மரியாதையான இடங்குமா. அப்புறம் வந்துங்கம்மா, நான் வேலை பார்க்காத இடமே கிடையாதுங்கம்மா. மெட்ராஸ்ல மட்டும் சோளா, தாஜ், ட்ரைடண்ட், அடையார் பார்க்கு, பனகல் பார்க்கு. இது பனகல் பார்க்கா? அட ராயபுரத்துக்கிட்ட அண்ணா பார்க்குன்னு ஒன்று இருக்கு. அது பக்கத்துல பனகல் பார்க்குன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கெல்லாம் நீ போயிருக்க மாட்டேன். சும்மா அம்மா, என்னை பத்தி நானே பெருமையா பேசிக்க மாட்டேங்கம்மா. நான் ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்தேன்னா மணிதான் சீப் குக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்குன்னே ஒரு கூட்டம் ஒண்ணு பாத்துங்களேன். என்னை பெருமையா சொல்லிக்க மாட்டீங்க. தம்பி கரெக்டா புடிச்சிட்டாரு. அம்மா, இவ்வளவு பெரிய இடத்துல எல்லாம் வேலை செஞ்சுட்டு எதுக்கு அங்க நீங்க ஓடி வந்தீங்க? அது சின்னமாவை தான் கேட்கணும். ஏன் இதுக்கு அவங்க பதில் சொல்லி தரலையா? சின்னமா ஷட் அப். நீ யார் மேன் ஏன் ஆள கேள்வி கேட்கிறதுக்கு? இனிமே இவர்தான் இந்த வீட்ல சமையல்காரரு. எனக்கு சமையல் சார். இந்த அடையார் பார்க்கு, பனகல் பார்க்ல எல்லாம் ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, ஜுராசிக் பார்க்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஜுராசிக் பார்க் தானே. 5 வருஷம் வேலை பார்த்தேன். வேலை பிடிக்காம ரிசைன் பண்ணிட்டேன். ஜுராசிக் பார்க்ல. This is none of your business. அக்கா ப்ளீஸ் கா. சரி, 2 நாளைக்கு சமைக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். 2 நாள் எனக்குமா. 2 வேளை என் சமையல் சாப்பிட்டீங்கன்னா போதும். என்னை பத்தி நீங்க புரிஞ்சுக்குவீங்க. தேங்க்ஸ்மா. ஏய், இவங்க எதுக்கு தெரியுமா? உன்னை இந்த வேலையில இருந்து துரத்தத்துக்கு தான். பாப்போம் பாப்போம். சமையல்காரர் சின்னமா, யார் யாருக்கு எப்படி எப்படின்னு சொல்லிருக்கேன்ல. நீ போடுற சாப்பாட்டுல இந்த ஆளு வீட்டை விட்டே ஓடணும். கவலையே படாதீங்கம்மா. தம்பிக்கு மட்டும் ஸ்பெஷலா பேதி மாத்திரை போட்டு சமைச்சிடறேன். எது? அடிச்சா சொல்லிவிட்டு அப்படி அடி. நான் முறைக்கிற போதும் போதும் கையடியா. மேடம் வராங்களா, போய் கதவை தர. சாப்பிடு. சாப்பிடியா? அட சாப்பிடுகிறல. பயங்கர பந்தா பண்ணி. எடு யாவா. என்னடா யா போட்டு பேசுற? இப்போதைக்கு யா. இல்ல டா போட்டு பேசுவியா? வாயில வருதுன்னு சொல்லிட்டு இருப்பேன். நாய் டா போட்டாலும் போட்டுரும். நான் சாப்பிட்டு பார்த்தாச்சு. பேதி மருந்துல ஒண்ணு இல்ல. டேய் பேதி மருந்தெல்லாம் சாப்பிட்டு ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நான் சாப்பிட்டு 4 மணி நேரம் ஆகுது. 4 மணி நேரமா? எப்படா பண்ணுது இது? early morning. जा रहे ஏய்,
என்ன நக்கலா? அப்படி நோக்கறேன் அம்பி நோக்கறேன். ரொம்ப நோக்கற, ஒரு நாள் நான் நோக்கறேன் இரு. தமிழ்டா. கடா நீ சாப்பிடு. இந்த வயசுல சாப்பிடாம எப்ப சாப்பிடுறது? கடா கடா. ஐயோ ஏ சைத்தான். டேய் போடா. நான் கத்தி எடுத்து வெளில வச்சுட்டா பயந்துருவோமா? உள்ள இவ்வளவு பெரிய அருவாள் இருக்குது, வெட்டிடுவேன் ஜாக்கிரதை. ஏ கடா சிரிக்கும் போது பல்லு ஒண்ணு நல்லா இருக்குது, தெத்து பல்லு. போட்டோ எடுத்துட்டுமா? என்னடா காணா காணான்னு கத்திட்டு இருக்க? ரொம்ப சவுண்ட் விட்டீங்கன்னா காணாம போயிருவா, ஜாகிரதை. இங்க வச்சுட்டு எங்கேயோ தேடிட்டு இருக்கேன். எவடா தட்டு தட்டுவேன்? இதுக்கு முன்னாடி ஜெயில இருந்தியாடா முட்டா பயல? ஏன்டா கூவுற? வரும் இரு. தமிழ்டா. வீசுற முடிச்சுடா. சரியா போட்டா முறையில நிறுத்திட்டீங்க. மேடம் பயந்து மேடம் நான் பாத்து இல்லையா? அட்ரா என்ன இன்ட்ரெஸ்டா சண்டை பிடிக்கும் போது மேடம் மேடம் சண்டை பிடிக்க மாட்டேன். Nonsense.